என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று கடந்த பதிவுகள் பார்த்தோம். கெஞ்சி ஜெபிக்க வேண்டும், பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும். அதிகாலை ஜெபம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமானது. நாம எழுவது மிக கடினம். வேத புஸ்தகத்தில் ஏசாயா 50:4 காலைதோறும் என்னை எழுப்புகிறவர் என்று படிக்கிறோம். அதனால் நாம் இரவு தூங்க போகும்போது காலையில் என்னை சுகமாய் எழுப்பி விடுங்கப்பா என்று தேவனிடத்தில் கேட்கும்போது அவர் நம்மை எழுப்பி விடுகிறார். அதனால்தான் தாவீது சங்கீதம் 57:8 நான் அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்று கூறியிருக்கிறார். அவர் அதிகாலையில் தேவனை தேடினதால் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம். சங்கீதம் 143:8 அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணுகிறீர். சங்கீதம் 46:5 அதிகாலையில் இதற்கு சகாயம் பண்ணுகிறீர் என்று கூறியிருக்கிறார். அதுபோல ஆதி முற்பிதாக்கள் அதிகாலையில் ஆண்டவரை தேடினார்கள். ஆபிரகாம் ஆதியாகமம் 22:3 அதிகாலையில் பலி செலுத்த போனான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அவன் அதிகாலையில் பலி செலுத்த போனதினால் கர்த்தர் அவனை தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்தாராம். ஆதியாகமம் 22:27 அவன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணியிருக்கிறார். அதுபோல ஈசாக்கு ஆதியாகமம் 26:31 அதிகாலையில் அபிமெலேக்கும் ஈசாக்கும் ஆணையிட்டு கொண்டார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அவர்கள் அதிகாலையில் தேவ சமூகத்தில் வந்தபோது அவர்களை சமாதானத்துடன் அனுப்பிவிட்டிருக்கிறார். ஆதியாகமம் 28:18 யாக்கோபு அதிகாலையில் தேவனிடத்திற்கு நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து சமாதானத்துடன் என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ண வேண்டும் என்று பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான் என்று வேத புஸ்தகத்தில் படிக்கிறோம். கோலும் கையுமாக கடந்து போன யாக்கோபை 2 பரிவாரங்களை உடையவனாய் ஆசீர்வதிக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அதிகாலையில் தேவனை தேடுவோம். கர்த்தரை நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம் தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.